எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்யர்மெண்ட் ஃபார் 2020-25 ஃப்ரெஷர்ஸ்க்காக. ஓகேங்களா? இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்காக இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். போஸ்டிங்ஸ்க்கான பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் போஸ்டிங்ஸ் தான் இப்போ வந்து எடுக்கிறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் மோடம் த்ரூ அவுட் ஆன்லைன் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இந்த பட்டன் இருக்கு இல்லையா, டேப் அப் பண்ணாவே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வெளியிட்ட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, எப்போ நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க, எப்போ எண்ட் டேட்டு, அதுக்கப்புறம் பேமெண்ட் ஃபீஸ் எப்போ கட்டணும் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாமுக்கான ஆன்லைன் டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க டென்டேட்டிவாக. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் வந்து ஜாபுக்கான எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? மொத்தமாக வந்து இந்த போஸ்டிங்ஸ்க்கான வேகன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4500 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அக்ராஸ்டாக அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா 7000லேருந்து 8000 பேர் மேக்ஸிமம் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த முடிக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த போஸ்டிங்ஸ்க்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும் தான் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் 20லேருந்து 28 ஏஜ் கேட்டகரிக்குள்ளார் இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தாவே போதும், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்ஸ்க்கான டியூரேஷன் ட்ரைனிங் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12 months ஆஃப் டியூரேஷன்ஸ் தான் இதுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான நோட்ஸஸும் கொடுத்துருக்காங்க. ஆல் டைப் ஆஃப் கேண்டிடேட்ஸும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து இதுலேருந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜு, அப்புறம் இங்கிலீஷு, பேசிக்ஸ் ரீட்டைல் ப்ராஜெக்ட்ஸு, பேசிக்ஸ் ரீட்டைல் ப்ராஜெக்ட் அசஸ் ப்ராஜெக்ட்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட டெஸ்ட் வந்து இருக்குது. அந்த எல்லா டெஸ்ட்டுக்கான அப்ஜெக்டிவ்ஸ் டைப்ஸ் தான் எல்லா மாடலுமே. அதுக்கான கொஸ்டின்ஸோ எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணணும், என்ன டைப்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் எக்ஸாம் பேட்டர்ன் ஆர் செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான டாக்குமெண்ட்ஸோ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் கூட நான் வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து 100. ஓகேங்களா? டியூரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 minutes இருக்கும். மீடியம் ஆஃப் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷில் தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதில் கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் ஆன்சர் அவுட் பண்ணுங்கள். தெரியாத கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணி உங்கள் டைமும் வேஸ்ட் பண்ணிக்காங்க, உங்களோட மார்க்ஸும் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரிந்தாவே போதும், அதாவது உங்களுக்கு தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தாவே போதும், தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மெரிட் பேஸ் தான் கேண்டிடேட் கண்டிப்பாக ஹையர் பண்ணுவாங்க. அதனால் உங்கள் 10th 12th டிகிரியில் நல்ல ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக உங்களால் ஒரு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து உங்களால் ஜாப்ஸ் வந்து வாங்க முடியும். ஷியோராக நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன்ஸ் பொறுத்த முடிக்கும் உங்களோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி இருக்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் செக் பண்ணுவாங்க. உங்களோட மெடிக்கல் ஃபிட்னஸ் ஓகேங்களா அது செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது எடுக்கிறது எல்லாமே கான்ட்ராக்ட் பேஸ்டு எடுக்கிறாங்க. டியூரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 months தான். இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஃபீஸ் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15,000 கொடுப்பாங்க அப்படின்னு தெளிவாக போட்டிருக்காங்க. ட்ரைனிங்ஸ் வந்து இருக்கும் இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த முடிக்கும். ஏன்னா இதில் இருக்க ப்ராடக்ட்டோ சர்வீஸோ சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணணும், என்னென்ன க்ரைட்டீரியான்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் பர்சனல் டிசேபிலிட்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா 400 rupees வந்து இருக்கும். அதே அப்புறம் பார்த்தோன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா 600 rupees இருக்கும். மீதி இருக்க எல்லா கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 800 இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் மூலம் த்ரூ அவுட் ஆன்லைன் தான். நீங்கள் த்ரூ அவுட் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் மூலிமா நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் கன்ஃபார்ம் பண்ண உங்களுக்கான வேல்யூபிள் ப்ரூஃபுக்காக ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று வந்து எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனாக கோ த்ரூ பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுக்கான மெயின் பிரான்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மும்பையில் தான் இருக்குது. அதே மாதிரி கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க ஃபார்ம் ஃபில்அப்ரேஷன் பண்ணுறது. ஓகேங்களா? அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த சைட்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்காக கொடுக்குறேன், அதுவும் செக் பண்ணி பாருங்கள்.
ஓகேங்களா. ஒன்ஸ் நான் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன்னா நோட்டிஃபிகேஷனில் கிளியராக டேட்டா வந்து படிங்க, ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 பேஜஸ் மேலே இருக்குது. நான் ஆல்மோஸ்ட் மெயினான டீட்டெயில்ஸ்லாம் கவர் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். மொத்தமாக 202 வேகன்சிஸ் வந்து இருக்குது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸாக ஒன்றுனா செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். 202 வேகன்சிஸ் வந்து இருக்குது. நீங்கள் ஆல்மோஸ்ட் டிகிரி முடிச்சிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தாவே போதும். நீங்கள் ஆல்மோஸ்ட் செகண்ட் ரவுண்டுக்கு ஷார்ட் லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதுக்கான இன்டர்வியூஸ், அதுக்கான எக்ஸாம் அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாவே போதும். நீங்கள் ஆல்மோஸ்ட் 3 ரவுண்ட் கிளியர் ஆகிட்டீங்க. ஓகேங்களா. ஜஸ்ட் உங்களோட 10th மார்க் ஷீட் மெரிட் பேஸ்டில் எடுப்பாங்க. அதில் எப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு கேஸ்டில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ஆல்மோஸ்ட் ஷார்ட் லிஸ்டர் தான். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு என்னென்ன கேட்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் கேஸாக இவ்வளோ ஸ்லாட் லிஸ்ட் இருக்குது, எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இந்த வீடியோவை நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அஃபீஷியல் லாங்குவேஜ் ஸ்டேட். தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் வந்து தமிழ் தெரிஞ்சிருந்தாவே போதும், தாராளமாக நீங்கள் எலிஜிபிள் தான். செகண்ட் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சாவே போதும். ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் a nice day.